தற்பொழுது உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் ஒவ்வொன்றாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த சாய் லட்சணா வயது 8 வயது அப்படிங்கிறவங்களும், கூட்ட நெரிசலில் கரூர் மாவட்டம் வேலாயுதபாளையத்தைச் சேர்ந்த அவங்களும் உயிரிழந்திருக்காங்க. 43 வயது ஜெயந்தி. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த ஹேமலதா வயது 8. கரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த சாய் லட்சணா வயது 8. இந்த கூட்ட நெரிசலில் யார் யார் இறந்திருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த பகுதி எந்தெந்த கிராமத்தைச் சேர்ந்தவங்க அப்படிங்கிற விவரம் ஒவ்வொன்றா கிடைக்கப்பெற்று வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மனசை உழுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய வயது உட்பட எந்த கிராமத்தைச் சேர்ந்தவங்க, எந்த பகுதி, எந்த ஊர் அப்படிங்கிற விவரம் நீங்கள் பார்த்து வர்றீங்க. மொத்தமாக 39 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஆண்கள் 13 பேராகவும், பெண்கள் 17 பேராகவும், சிறுவர்கள் 9 பேராகவும் 39 பேர்கள் இறந்தார்கள். அதில் ஒவ்வொரு இறந்தவர்களுடைய விவரம் திரையில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 8 வயது அளவிலையும் தற்பொழுது 43 வயதாக பெண் ஜெயந்தி, அவங்க புத்தூரைச் சேர்ந்த 60 வயதான அருக்காணி, ஏமூர் பகுதியைச் சேர்ந்தவங்க. கரூர் மாவட்டம் காவலர் காலனியைச் சேர்ந்த சுகன்யா வயது 33. காமராஜ்புரம் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் வயது 23. அதே போல் காவலர் காலனியைச் சேர்ந்த சுகன்யா வயது 33. நடுத்தர வயதை ஒட்டியவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது. 20லிருந்து 40க்குள்ளாக, சிறுவர்கள் உட்பட 20 வயதிலிருந்து 40 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகப்படியாக நம்ம மரணித்தவர்களில் நம்ம பார்க்க முடியுது. காந்தி கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ்குமார் 24 வயது, அவங்களும் இறந்திருக்கிறாங்க. 43 வயதான ஜெயந்தி, 60 வயதான அருக்காணி, ஏமூர் புத்தூரைச் சேர்ந்தவங்க. அதே போல் வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த 55 வயதான ஜெயா, இவங்க எல்லாருமே வரிசையாக கரூர் மாவட்டத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்ததில் யார் யார் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஒவ்வொருடைய உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு வருகிற இதே வேளையில் யார் யார் இறந்தார்கள், அவர்கள் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்கிற விவரமும் நாம் பார்த்து வருகிறோம். விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த சாய் லட்சணா வயது 8, சிறுமி. 5 சிறுமிகளில் இவரும் ஒருவர். கரூர் மாவட்டம் வேலாயுதபாளையத்தைச் சேர்ந்த 43 வயதான ஜெயந்தி. அதே போல் ஏமூர் புத்தூரைச் சேர்ந்த 60 வயதான அருக்காணி. இவர்களுடைய விவரங்கள் தற்பொழுதுதான் நீங்கள் திரையில் பார்க்கும்போது அவர்களுடைய உறவினர்கள் இதை பார்க்கக்கூடும். யாரோ எவரோ என்று இருந்திருப்பார்கள். இந்த அதிகாலை பொழுது வேளையிலும் மனதை உழுக்கக்கூடிய வகையில் இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த கூட்டத்திற்கு செல்லும் முன்பாக எவ்வளையோ மகிழ்ச்சியோடு சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த அதிகாலையில் இந்த நிலையில் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உள்ளபடி நெஞ்சை உலுக்குகிறது. இறந்தவர்கள் 39 பேர்களில் அதிகப்படியாக கூட்டம் நடந்த கரூர் மாவட்டம் உட்பட்ட அந்த கரூர் பகுதிகளைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். கோடங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் வயது 32, அவரும் இறந்திருக்கிறார். ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா வயது 40. வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த குரு விஷ்ணு வயது 2. குரு விஷ்ணு என்ற சிறுவன் 2 வயதுதான். அது நெஞ்சை உழுக்குகிறது. அதே போன்று கரூர் மாவட்டம் வடக்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மதிக்கத்தக்கரும் இறந்திருக்கிறாங்க. கொல்லப்பட்டியைச் சேர்ந்த 29 வயதான இளம்பெண். வேலாயுதபாளையத்தைச் சேர்ந்த 43 வயதான பெண் ஜெயந்தி. இப்படியாக இறந்தவர்களுடைய விவரங்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்று ஒவ்வொருவருடைய உடலும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிகுந்த கண்ணீரோடு, ஆற்றாமையோடு, வயிற்றிலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழுகின்ற காட்சியை நாம் பார்த்து வருகிறோம்.
அவர்களுடைய விவரங்களை திரையில் பார்க்கும்போது உள்ளபடி அவர்களுடைய பகுதியைச் சார்ந்தவர்கள், ஊரை சார்ந்தவர்கள், கிராமத்தைச் சார்ந்தவர்கள் இந்த விவரங்கள் தெரிந்ததும் இவர்தானா, இவங்கள் தானா, இந்த சிறு குழந்தையா என்று அவர்களும் அவர்களுடைய நெஞ்சத்தையும் இது உழுக்கக்கூடும். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த 55 வயதானவரும் இருந்திருக்கிறாங்க. காந்தி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதான இளைஞர் கிஷோர் அவரும் இருந்திருக்கிறார். கொல்லப்பட்டியைச் சேர்ந்த 29 வயதான இளம்பெண் ஃபாத்திமா பானு அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வேலாயுதபாளையத்தைச் சேர்ந்த 43 வயதான பெண் ஜெயந்தி, ஏமூர் புத்தூரைச் சேர்ந்த 60 வயதான அருக்காணி. இதில் பார்க்கும்போது ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த 39 பேர்களில் ஆண்கள் 13 பேர் தான், ஆனால் பெண்கள் கூடுதலாக 17 பேராக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சிறுவர்களில் ஆண் சிறுவர்கள் 4 பேரும், சிறுமிகள் 5 பேருமாக மொத்தம் 39 பேர்களில் யார் யார் எந்தெந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற விவரம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். சாய் லட்சணா வயது 8, விஸ்வநாதபுரியைச் சேர்ந்த அந்த சிறுமி. அதே போல் கூட்ட நெரிசலில் யார் யார் சிக்கி இறந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வரிசையாக பார்த்து வருகிறோம். தரணிகா வயது 14, அவரும் இறந்திருக்கிறார். பழனியம்மாள் வேலுச்சாமிபுரத்தைச் சேர்ந்த பழனியம்மாள் வயது 11 தான். அதே மாதிரி ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி வயது 35, கரூர் ஏமூர் கிராமத்தைச் சேர்ந்தவரும் இறந்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொருவரும் எந்தெந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்கின்ற விவரத்தை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த 55 வயதான ஜெயா, வடக்கு காந்தி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதான இளைஞர் கிஷோர், அதே போன்று 29 வயதான இளம்பெண் ஃபாத்திமா பானு, திருப்பூர் மாவட்டம் செம்மாண்டபாளையத்தைச் சேர்ந்த 28 வயதான இளம்பெண் கோகுல பிரியாவும் இறந்திருக்கிறார். கரூர் மாவட்டம் தாழைப்பட்டியைச் சேர்ந்த 42 வயதானவரும் இறந்திருக்கிறாங்க. மண்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி வயது 45, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க, அவங்களும் இறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய விவரமும் கிடைக்கப்பெறுது. அதே மாதிரி மகேஸ்வரியை தொடர்ந்து அடுத்தடுத்த விவரங்களும் கிடைக்கப்பெற்று வருது. புரியல. 3 பேருக்கு அண்ணி, ஒரு பாப்பா, 2வது பாப்பா. எப்படி நடந்ததுன்னா கூட்டம் சரியா ஃபுல் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக கூட்டம் ஒரு நேரத்தில் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆன சூழ்நிலை பார்த்து யாராக இருந்தாலும் கீழே கரண்ட் இருந்தால் தெளிவாக தெரியும் என்னாச்சு. டக்குன்னு யாராக இருந்தாலும் தூக்குவாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டம். அப்படி சொல்ல முடியாதுங்க. கரண்ட் இருந்திருந்தால் சில இப்போ நானே கீழே விழுந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு வெளுத்து இருந்தால் உங்களுக்கு தெரியும். நான் அவங்கள தூக்கி பிடிப்பேன். கரண்ட் இல்லை, என்னால் முடிஞ்சோ 2-3 பேர்த்த நான் காப்பாற்றி விட்டேன். அந்த சூழ்நிலையில் உண்மையிலுமே 4 கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. என்னால் முடிஞ்ச 4 பேர்த்த நான் காப்பாற்றி விட்டேன். என் கூட வந்தவனே மூத்த நேரம் இதுபடுன்னு சொல்லி இப்படி கையை நான் வச்சு அவனை கூட்டின்னு போய் ஓரமாக விட்டேன். ஏன் என்னோட தம்பி இல்லை, அண்ணன் வந்து முன்னாடி இருந்தார், நான் வந்து அவர் பின்னாடி இருந்தேன். 3 பேருமே இறந்துட்டாங்க.